வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பட்ஜெட் மீதான விவாதத்தில் அவையில் இல்லாத உறுப்பினர்களை ராகுல் குறிப்பிட்டு பேசியதற்கு எதிர்ப்பு. அவையில் இல்லாதவர்களை எப்படி குறிப்பிடுவது என சபாநாயகரிடம் ராகுல் திருப்பி கேட்டதால் மக்களவையில் அமளி. सरकार से सिर्फ एक चीज मांग रहा है, लीगल गारंटीड एमएसपी. हमें लगता था कि ये कोई बड़ा काम नहीं है सर, ये इतना बड़ा काम नहीं है. हमें பாஜக எம்பிக்கள் போலி இந்துக்கள் என ராகுல் காந்தி விமர்சனம். எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் பாஜகவினர் முழக்கம். सर ये रनिंग कमेंट्री कर रहे हैं सर. நடிகர் தனுஷ் நடிக்கும் புதிய படங்களின் பணிகளை துவங்கும் முன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திடம் ஆலோசிக்க வேண்டும் என கட்டுப்பாடு. ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு புதிய படங்களின் படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாகவும் அறிவிப்பு. ஒலிம்பிக் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவில் வெண்கல பதக்கத்திற்கான போட்டிக்கு முன்னேறிய இந்தியாவின் மனு பாக்கர், சரப்ஜோத் சிங் இணை தகுதிச் சுற்று போட்டியில் 580 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்த அசத்தல். திருப்பூரில் 20ஆம் தேதி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து திருட முயன்ற வழக்கில் பாஜக மாவட்ட பிரச்சார அணி செயலாளர் முருகானந்தம் கைது. கட்சியிலிருந்து 23ஆம் தேதியே நீக்கப்பட்டதாக கட்சி தரப்பில் விளக்கம். கல்யாண ராணி சத்யாவின் திருமண மோசடிக்கு உடந்தையாக இருந்த தோழி தமிழ்ச்செல்வியின் முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி. விசாரிக்காமல் போட்டோவை பார்த்து எப்படி சம்மதம் சொன்னீர்கள் என சத்யாவின் 43வது கணவர் மகேஷ் அரவிந்துக்கு நீதிபதி கேள்வி. புதுச்சேரியில் திமுக எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்த பாஜக எம்எல்ஏக்கள் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தியதாக தகவல். நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 7 மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற கோரிக்கை. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 3 பேர் உண்ணாவிரதம். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு. அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு எந்தவிதமான இடையூறும் பின்னலும் அந்த டோல்கேட்டில் இருக்கிறவர்கள் செய்யக்கூடாது என்று முடிவு செய்திருக்கிறார். அந்த 2020 போல இப்போதும் அது அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவேறியிருக்கிறது. குற்றாலத்தில் ஐந்தருவி, புலியருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கம். மற்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கால் தொடரும் தடை. பாம்பன், கோட்டைப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 42 மீனவர்களுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. நாளை வரை சிறையில் அடைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. நூற்று 18 அடியை எட்டியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம். அணையில் நீர் திறப்பு 20,000 கனஅடியாக அதிகரிப்பு. காவிரி ஆற்றில் ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு 90,000 கனஅடியாக சரிவு. ஆலம்பாடி, ஊட்டமலை, ஒகேனக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் பல இடங்களில் பழிவாங்கும் நோக்கத்திலேயே கொலைகள் நடப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதில்.
அரசு பொறுப்பேற்க முடியாது என்றும் விளக்கம். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைகின்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்விரோதம் காரணமாகத்தான். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைகின்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர். காஞ்சிபுரம் திமுக மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. தீர்மானம் கொடுத்த அதிருப்தி கவுன்சிலர்கள் உட்பட ஒருவர் கூட கூட்டத்திற்கு வரவில்லை. சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட முயற்சி. 500க்கும் மேற்பட்ட தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கைது. போராடும் டிக்டோக் ஜாக் ஆசிரியர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் கோரிக்கை மீது நடவடிக்கை. அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்கு 391 வாகனங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதகை, நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் சீரான மின்சாரம் வழங்குவது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் முக்கிய பொருள்கள் என்ன? நீலகிரி மற்றும் கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழை மற்றும் காற்று காரணமாக சீரான மின்சாரம் வழங்குவது தொடர்பாக இன்று நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் ஒரு காணொலி காட்சி வாயிலாக ஒரு ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்றது. குறிப்பாக இந்த மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்ததன் காரணமாக பல்வேறு இடர்பாடுகள் வந்த நிலையில பொதுமக்கள் மின்தடை சம்பந்தமான புகார்களை 24 மணி நேரமும் 9497 9497 என்கிற அலைபேசி எண் வாயிலாக மற்றும் சம்பந்தப்பட்ட மின் பகிர்மான வட்டங்கள் மூலமாகவும் தொடர்ந்து மின்தடை நீக்க மையம் வழியாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் தடையில்லா சீரான மின்சாரம் வழங்குவதற்கு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் ஒருங்கிணைந்த பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவற்றுள் இன்றைய நிலவரப்படி 8813 பழுதடைந்த மின்கம்பங்கள் புதிதாக மாற்றப்பட்டிருப்பதாகவும், எனவே 45,525 இடங்களில் பலவீனமான இன்சுலேட்டர் மாற்றப்பட்டிருக்கின்றன. 10,000க்கும் மேற்பட்ட இடங்களில மின் கம்ப தாங்கு கம்பிகள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே தமிழகம் முழுவதும் குறிப்பாக இந்த மலைப்பகுதிகளில் சீரான மின்சாரம் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார்.